Praise the Lord, எல்லாருக்கும். Are we prepared to enter the ark? பேழைக்குள் நுழைய நாம் தயாரா? பேழைக்குள் நுழைய நாம் தயாரா? நம்ம வந்து ஜெனசிஸ் 11 ஹீப்ரூ 11:7 வந்து நோவாவை பத்தி கொடுத்திருக்காங்க. பேழைனாலே ஆர்க்குனாலே நோவா தான். அப்போ நோவா வந்து என்ன பண்ணாரு? இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேழைய அவர் யாருக்கு தெரியப்பட்டது? வாட் இஸ் சின்? என்னத்துக்கு பேழைய உருவாக்கினாக்கா வாட் இஸ் சின்? When I do not believe in Jesus is sin. நம்ம தேவனை தெரியாதவங்க வந்து பாவத்துல இருக்கணும். அதே மாதிரி நோவா காலத்துல வந்து பாவத்துல இருந்தாங்க. எல்லா ரக்ஷணங்களும் பாவப்பட்ட ஜெனரேஷனா இருந்துச்சு அந்த ஜெனரேஷன். அப்போ தேவன் வந்து நோவாவை ரைச்சஸா இருக்கிறாரு. அவர் மட்டும் இல்ல, அவங்களோட ஃபேமிலியே ரைச்சஸா இருந்திருக்காங்க, ஹோலியா இருந்திருக்காங்க. அப்போ அவர் தேர்ந்தெடுக்கணும்னாக்கா என்ன மாதிரி? Genesis 6:8 இருக்குது. But Noah found grace in the eyes of the Lord. தேவன் கண்கள்ல கிருபை பெற்றுக்கொண்டார் நோவா. அப்போ நம்ம வந்து தேவ கண்கள்ல கிருபை பெற்றுக்கொண்டானாக்கா அவருக்கு வந்து கிருபை இருந்தாக்கா விசுவாசம் இருக்கும். அப்போ அவர் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிறார் அவர் தேவன் கூட. அப்போ and without faith it is impossible to please God. அப்போ அவர் தேவனோட நடந்து கொண்டிருந்தார். நோவா walked with God. நோவா pleased God. அப்போ வந்து அவரு தேவன் கூட பிரியமா நடந்திருக்கிறாரு. அப்போ ஒவ்வொரு இன்னைக்கு நம்ம வந்து அவர் வந்து பேழைய பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு வந்து முன்னாடி எதனா எவிடன்ஸ் தெரியுமா? அவருக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அவருக்கு பாக்குறதுக்கு? எதனா ஃபியூச்சர் இப்போ நம்ம வந்து ஒரு அனுபவம் இல்லாத எதுவுமே ஆகாது இல்லையா? அப்போ அவருக்கு ஏதாவது பின்னாடி எவிடன்ஸ் இந்த மாதிரி இன்னொரு பேரை கட்டியிருக்கிறாங்களா முன்னாடி? இல்ல. இந்த மாதிரி மலையை பார்த்திருக்கிறாரா? அந்த நாட்கள்ல மலையே இல்ல. அப்ப அவர் எப்படி தேவன் கூப்பிடுறாரு? நோவான்னு கூப்பிட்டோன்னு இந்த மாதிரி நான் ஃப்ளட்டு அப்புறம் ரெயின் மழை வரும் அப்படின்றாரு. அப்ப அந்த மழை வரும்னு சொன்னாக்கா அவர் எப்படி இருந்திருப்பாரு? மழைன்னா என்ன? எப்படி வரும் மழை? அதுவும் ஏன்னா எவ்வளவு நாள் மழைனாக்கா ஜெனசிஸ் 7:4 நீங்க போய் படிச்சு பாத்தீங்கன்னா, and Noah did according to all that the Lord commanded him. Noah was 600 years old when the flood waters were on the earth. அப்போ அவருக்கு தேவன் வந்து நோவாக்கிட்ட பேசும்போது 600 years. அப்போ எவ்வளவு வயசு? 600 வயசுல இருந்துக்கிறாரு. எவ்வளவு நாள் மழை வந்துச்சு? டே அண்ட் நைட் 40 days. 40 day and night. இப்போ 40 daysன்றது ப்ரிப்பரேஷன் டைம் நம்மளுக்கு. அப்போ தேவன் வந்து நோவாக்கு சொல்லியிருக்கிறாரு 40 days 40 day and night. இது போன வாரம் கூட 40 day and night. அப்போ 40 day and night அவர் வந்து சொல்றாரு பேழைய கட்டுன்னு. அவர் வந்து பேழைய முன்ன தயாரிச்சிருக்க மாட்டாரு நோவா. அப்ப எப்படிப்பா கட்டியிருக்குவாரு? எப்படி அந்த குடும்பத்துல போய் தேவன் பேசுறாரு. குடும்பத்துக்கிட்ட பேசும்போது குடும்பம் அக்செப்ட் பண்ண பேழைய செய்ய சொல்றாரு. மழை வருதுன்றாரு. போய் அவங்க பசங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணிக்குவாங்க. பசங்க கூட தான் ஹெல்ப் பண்ணிருக்கிறாங்க அந்த பேழைய பண்றதுக்கு. அப்ப பசங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணி கூட சேர்ந்து அதுவும் எவ்வளவு பேர்? அவர் 600 வயசுல 600 வயசு. இன்னைக்கு நம்ம ஒரு 40 வயசா இருந்தோம்னா ஐயோ என்னால வேலை பண்ண முடியாது, ரொம்ப ஹெவியா எதுனா ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஆனா அவர் 600 வயசுல பெலனா இருக்கிறாரு. விசுவாசத்துல வாழ்ந்தார் நோவா. விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிறாரு, கிருபையில வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ தேவன் கொடுக்கிறாரு பெலத்தை. தேவன் நம்மளை கூட்டும் போது அவரோட பெலன் நம்ம அடையிறோம். அவரோட பெலன் அடையிறோம். அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் பேசி அவர் வந்து அந்த டைம்ல கூட எல்லாத்தையும் போய் சுவிசேஷத்தை சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளட் வரப்போதா, தேவன் கொடுக்குறாரா, மழை வரப்போதா, 40 நாள் டே அண்ட் நைட்டு எல்லாரும் வந்து கர்த்தரை சார்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க வந்து
வசனம் நீங்க ஜெனசிஸ்ல போய் படிச்சு பார்த்தா தெரியும். அவங்களோட தாட்ஸ் ஈவல் தாட்ஸா இருந்துச்சு. தாட்ஸ பத்தி தான் அங்கேயும் பேசுறாரு பாருங்க. அப்போ நம்ம பாவத்துல எப்படி விழுறோம்? நம்மளுக்கு வர தாட்ஸ்ல பாவத்துல விழுந்துடும். அப்போ பாவத்துல விழும்போது அப்போ நம்மளோட போக்கஸ் எப்படியா இருக்குதுன்னா பாவத்துல தான் இருக்கும். தேவனை போக்கஸ் பண்ண முடியாது. அப்ப அவர் போய் பேசும்போது அவர் வார்த்தையை சொல்லும் போது அவங்க செவி கொடுத்து கேட்டிருப்பாங்களா? அவங்க வந்து பேலியை உண்டாக்குவாரு. பேலியை உண்டாக்கி நிற்கும் போது எல்லாரும் ஐயோ இப்ப பைத்தியக்காரன் என்ன மழை வரப்போகுதுன்றான், இது கப்பல் பண்ணுன்னு சொன்னாரு, தேவன் பண்ணிட்டு இருக்கிறான் என்ன அப்படின்னு எவ்வளவு கேலி பிரயாசம் பண்ணிருக்குவாங்க நோவாவை. அவரு நிந்த அவமானத்தை சந்திச்சிருப்பாரு. அந்த டைம்ல எவ்வளவு அவமானம் சந்திச்சிருப்பாரு. மனுஷனுங்க இன்னைக்கு நம்ம எதனா வார்த்தைய பத்தி பேசினாக்கா அசட்டத்தனமா நினைக்கிறாங்க. நம்மள வந்து இன்சல்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அவர் எவ்வளவு தைரியமா தெளிந்த புத்தியோட தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஒபீடியன்டா அவர் வந்து பேலைய பண்றாரு. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்றாரு. அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு உபத்திரம் வரும்போது ஆண்டவர் நம்மள ப்ரிப்பேர் பண்றாரு. ப்ரிப்பேர் இல்லாத நம்மளால வந்து எதுலயுமே போய் நம்ம வந்து சுயத்துல ஃபேத் வந்து ரெண்டு கைண்ட் ஆஃப் ஃபேத் இருக்குது. ஒன்னு இன்டலெக்சுவல் ஃபேத், இன்னொன்னு வந்து காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் இருக்குது. அப்போ இன்டலெக்சுவல் ஃபேத் வந்து எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணும், அப்புறம் பிலீவ் பண்ணுவாங்க இன்டலெக்சுவல் பீப்புள். காட் ஃபேத் எப்படி இருந்தாக்கா, காட் கைண்ட் ஆஃப் ஃபேத் எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணுவோம், தென் ரிசீவ். அப்போ நம்ம வந்து இன்டலெக்சுவல் மைண்ட் எப்படி இருக்கும்னாக்கா அவங்க சுயத்துல ஓடுவாங்க, ஆனா ஃபெயிலியர் ஆகிடுவாங்க. ஆனா காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்ல நம்ம ஓடுறவங்க வந்து அவர் பிலீவ் பண்றாரு. அவர் ஒரு வசனத்தை சொல்றாரு, ஜீசஸ் புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு, ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். நான் என்ன சொல்ற வார்த்தை பிலீவ் பண்ணணும் அப்படின்றாரு. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணும். அந்த பிலீவ் பண்ணனா நமக்கு விசுவாசம் இருக்கணும். அதைத்தான் நோவா பண்ணாரு. அவரு பிலீவ் பண்ணாரு. தேவன் சொன்ன மாத்திரத்துக்கு பிலீவ் பண்ணாரு. பிலீவ் பண்ணிட்டு அந்த விசுவாசத்துல ஓடுறாரு. அவருக்கு தெரியாது வேலையை பண்றதுக்கு, ஆனா தேவன் கற்றுத்தராரு. நமக்கு இன்னைக்கு எப்படி ஹோலி ஸ்பிரிட் நமக்கு ஒரு அவர் தான் வலியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறாரு, நமக்கு கற்றுத்தராரு. நம்மளோட சிந்தனை செதற விடாதபடிக்கு அவர் கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அவரோட வார்த்தை நம்மளுக்குள்ள சாப்பிடும் அவர் கத்து தராரு. இது நல்லது இல்லை, இது கெட்டது, இந்த வழியில போவாது அப்படின்னு நம்மளுக்கு கத்துறாரு. அதே மாதிரி நோவாக்கும் கத்து தந்திருக்கிறாரு. அப்போ நோவா வந்து பேரைய பண்ணும்போது தேவன் கூடவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்போ வந்து எபிஷியன்ஸ் 2:8 சொல்லு says that we have been saved by grace through faith. அப்போ ரெண்டுமே இருக்கணும். நம்ம ஃபேத் இருந்தா தான் கிருபை, கிருபை இல்லைன்னா ஃபேத் இல்லை. ரெண்டுமே ஒன்னா இருக்குது. அப்போ நம்ம வந்து கிருபையில வாழ்ந்துருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கிருபையில இருக்கிறோமா அப்படின்னு நம்மளுக்கே தெரியாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ கிருபைன்றது எப்படின்னாக்கா நமக்கு எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் நமக்கு கிருபை கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமா வேலை பண்ணாலும் சரி. இன்னைக்கு நோவா வந்து அவர் வந்து கஷ்டமே பட்டிருக்க மாட்டாரு. அவர் ஆவில இருந்திருக்கிறார். எப்படியோட சஞ்சரி அவரு தேவன் கூடயே இருந்தாராம். தேவன் கூடயே பேசிட்டுவாரு. தேவன் கூடயே தேவர் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு அதே மாதிரி நடந்துக்குவாரு. அப்போ இன்னைக்கு நம்ம தேவன் கூடயே நம்ம பேசணும், நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். அவர் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து அவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்யறார், நம்மளுக்குள்ள வாசம் செய்யறார். அப்போ வந்து ஆர்க்ன்றது அந்த காலத்துல வந்து நோவாவை வந்து ஒரு ட்ரபிள்ல மாட்டிக்க கூடாதுன்னு ஒரே ஒரு குடும்பத்தை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறாரு. அந்த குடும்பம் இன்னைக்கு ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் ரட்சிப்பல்ல இருப்பாங்க, ஒருத்தர் தான் கர்த்தரை தெரிஞ்சிருப்பாங்க, வார்த்தையை தெரிஞ்சிருப்பாங்க. அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் அந்த நோவாது குடும்பமே முழுசா கர்த்தரை தெரிஞ்சு கர்த்தருக்குள்ள பயந்து இருக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள பயந்து நடக்கிறாங்க. அப்ப அந்த ஃபேமிலி எதுல என்டர் ஆச்சுனாக்கா ஆர்க்குள்ள என்டர் ஆகும். அந்த ஃபேமிலி பேலைய முழுசா கட்டிட்டு அதுக்குள்ள என்டர். ஆர்க்ன்றது யார குறிக்குது? ஜீசஸ். அப்போ ஜீசஸ் உள்ள அவங்களோட பாதுகாப்புல இருக்கிறாங்க. அப்ப அந்த மழை வரும்போது அந்த மழை 40 day and night நம்ம ஒரு 2 நாள் கண்டினியூ
கண்டினியூவா மழை வரும்போது நம்ம வந்து பதட்டம் வரும், பயம் வரும். ஆனா நம்ம இல்ல, நம்ம வார்த்தையை தெரிஞ்சுமோ நம்ம பயப்பட மாட்டோம் எதுக்குமே. ஏன்னா தேவன் இருக்கிறாரு நம்மள, அவர் ப்ரொடெக்ட் பண்றாரு, அவரு ஹெல்ப்பரா இருக்கிறாரு, அவரு நம்மள வந்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம வார்த்தையை தெரிஞ்சு நம்ம பயப்பட மாட்டோம். எது இந்த உலகத்துல நடந்தாலும் நமக்கு எதுவுமே நடக்காத மாதிரி. இப்போ நியூஸ் கூட அவ்வளவு அங்க மழை வந்து இப்படி அழிஞ்சு போனாங்கோ, கேரளால மழை வந்து அழிஞ்சு போறாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நியூஸ் கேட்கிறோம். ஆனா அதுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா கர்த்தரோட பிள்ளைங்களுக்கு அவ்வளவு பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. அதே மாதிரிதான் நோவாக்க பாதுகாத்தாரு. அப்ப எல்லாம் அந்த ஊர்ல இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் நான் அழிச்சு போடுறேன்றாரு. ஏன்னா அந்த மாதிரி கொடூரமான பாவத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த ஊரை எல்லாரும் அழிச்சு போடும் போது நோவா குடும்பத்தை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்து அந்த ஆர்க்குள்ள போட்டு, அந்த ஆர்க்குன்றது ஜீசஸ், அந்த ஆர்க்குள்ள அவங்க வந்து சும்மா இருக்கல, கர்த்தரை வர்ஷிப் பண்றாங்க, வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கிறாங்க குடும்பத்தோட. அப்போ நம்ம இன்னைக்கு புதிய ஏற்பாடுல வந்தாக்கா ஜீசஸ் ஆர்க்கா இருக்கு. நம்ம குடும்பம் எவ்வளவு பேர் ஆர்க்குல இருக்கு, ஆர்க்குள்ள இருக்கு. நம்ம எவ்வளவு பேர் ஆர்க்குல இருக்கு. என் குடும்பத்தை நான் எவ்வளவு பேரை போட்டிருக்கிறேன் ஆர்க்குல. அவர் வந்து அவர் குடும்பம் மொத்தமாவே அப்படி எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கலாம், ஜாய்ஃபுல்லா இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு குடும்பம் வந்து ஆர்க்குள்ள நுழைந்துதான் தேவனோட சித்தம். ஆர்க்குள்ள இருக்கிறது தான், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துக்குள் வெளியே இல்ல, கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அப்போ ஆர்க்கு எது குறிக்குதுனாக்கா நம்ம வந்து அவர் வந்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறாரு. அவரோட விங்ஸ்ல பாதுகாக்கிறாரு. எந்த ஒரு தீர்வு இப்பெல்லாம் வந்து நோம்போ சாதாரணமாயிடுச்சு. டெங்கு ஃபீவர், அந்த ஃபீவர், இந்த ஃபீவர்ன்னு சொல்றாங்க. எல்லாம் சாதாரணமாயிடுச்சு. எது வந்தாலும் நம்மளுக்கு எதுவுமே அணுகாது, நம்மளுக்கு எதுவுமே சேது ஆகாது. ஏன்னாக்கா நம்ம நோவா ஆர்க்குள்ள இருக்கணும். ஆர்க்குன்றது வார்த்தை, ஜீசஸோட வார்த்தை. அந்த பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம அடிக்கும் போது நமக்கு கிட்ட எந்த ஒரு தீங்கோ, எந்த ஒரு வாதையும் கிட்ட வராது. நம்ம வந்து கண்ணுல பாக்குற விஷயத்த அவ்வளவு நம்ம வந்து ரொம்ப கான்சியஸா இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம காட் கான்சியஸா இருக்கணும். எல்லா நேரத்திலையும் காட் கான்சியஸா இருக்கணும். அப்போ நம்ம வந்து காட் கான்சியஸா இருக்கும் போது எந்த விதமான விஷயம் வந்தாலும், எந்த விதமான நமக்கு நம்ம சாப்பிடலனாலும், போன வாரம் நான் சொன்னது என்னன்னாக்கா மனிதன் அப்பத்தினால மட்டும் இல்ல தேவனோட வார்த்தைனால பொழிப்பாங்க. அப்போ அவரோட வார்த்தையை நம்ம சாப்பிட நம்ம அதுலதான் நம்ம பலன் அடையணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடுல பலன் அடையல, அவரோட வார்த்தைல அவரோட வார்த்தை ஜீவனை கொடுக்குது, மாம்சத்துல பலன் கொடுக்குது. அவர் வார்த்தை லைஃப் அண்ட் பீஸ் கொடுக்குது, முழுமையான சமாதானம் கொடுக்குது. அப்ப அந்த ஆர்க்குல நோவா இருக்கும் போது முழுமையான சமாதானத்துல இருந்திருப்பாங்க. நம்ம வந்து அவர் வந்து எப்படி இருந்திருப்பாரு, அந்த பேனல உள்ள போயிருந்தோம். மழை வரும்போது 40 day and night மழை வந்துருக்குது. என்ன மாதிரி ஒரு சவுண்ட் இருக்காது, அவங்களுக்கு புதுசா இருந்திருக்கும். புது மழைய பார்க்காத இருக்கும் போது, மலர் கொடுக்கும் போது, அந்த இடி மின்னல் எல்லாம் பண்ணும்போது பார்க்கும் போது, அது கேட்கும் போது என்ன ஒரு சவுண்டா இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள. அந்த பேனை வந்து ஆடும் அப்படியே. ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படியே கரெக்டா லீட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஏன்னா முழுமையா ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணாரு. முழுசா ஆண்டவரை போக்கஸ் பண்ணி அவரு சொன்னதை செய்வார். என் குடும்பத்தை முழுசா காப்பாத்துவாங்க. அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் அழிஞ்சு போறத பாக்குறாங்க. எப்படி இருந்திருக்கும் அவருக்கு. ஆனாலும் ஆண்டவரை அவங்க வர்ஷிப் பண்றாங்க. ஒரு நாளும் வர்ஷிப் பண்ணிருக்காங்க. டே அண்ட் நைட் வர்ஷிப் பண்ணிருக்காங்க. ப்ரிப்பரா இருந்திருக்கிறாங்க. அவங்க இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தேவன் முன்குறித்து சொல்றாரு. அப்ப நமக்கு முன்குறித்து நம்மளோட விஷன் என்ன, நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நம்ம வந்து தேவன் கிட்ட முதலாவது கேட்கணும். அப்ப ஆண்டவர் அந்த நோவா வந்து அந்த சத்தத்தை கேட்கல, தேவனோட சத்தத்தை தான் கேட்டாரு. தேவனோட சத்தத்தை கேட்கும் நம்ம வந்து எல்லா டிஸ்டர்ப் பண்ற ஆவி எல்லாத்தையும் நம்ம மறந்து தேவனோட சஞ்சரிக்கும் போது நமக்கு வந்து தேவன் என்ன சொல்றாரு, என்னத்த செய்ய சொல்றாரு, அத போக்கஸ் பண்ணி நம்ம போகும்போது நம்ம வந்து ஆண்டவர் கிட்ட வெற்றியா நம்ம வந்து நிற்கும். ஆண்டவர் சொல்றாரு Romans 1:17 righteous shall live by faith.
அப்போ அதுல மட்டும் இல்ல, கலேஷியன்ஸ் 3:11 சொல்றாரு, ஹீப்ரூ 10:38 சொல்றாரு, ரைச்சஸ் ஷல் லீவ் பை ஃபேத். ரைச்சஸ்னா அவருக்குள்ள அவரோட ஆர்க்குல உண்மையா நடந்துக்கிறவங்கள மட்டும் ரைச்சஸ் பீப்பிள்ன்றாரு. அப்போ ரைச்சஸ் பீப்பிள் யாரு? நோவா. அப்போ அவங்க குடும்பமே ரைச்சஸா இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் ஃபேத்துல நடக்கணும், ஃபேத்துல வாழ கத்துக்கணும். விஸ்வாசத்துல வாழ்றவங்க வந்து ஸ்ட்ராங்கா ஃபேத்ல இருக்கும் போது எதுலயுமே விழுந்து போக மாட்டாங்க. விழுந்து போனாலும் ஆண்டவரோட வார்த்தையில எந்திரிச்சுப்பாங்க. அவங்க ஆண்டவர்ல பெலன் அடிவாங்க. அதே மாதிரி தான் நோவாவும் பெலன் அடைஞ்சாரு. அப்போ வந்து நம்ம வந்து பாவத்துல இல்லாம நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து நோவாவை போல நம்மளும் ஒரு பேலையை கட்டி நம்ம ஃபர்ஸ்ட் வெளியே சுவிசேஷத்தை சொல்ற பதில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்கள நம்ம சரிப்படுத்தணும். அவங்கள சரிப்படுத்து நம்ம அந்த ஆர்க்குள்ள நம்ம அவங்களையும் போடணும். அப்ப அவங்க ஆர்க்குள்ள வரும்போது, அப்ப நம்ம குடும்பமா நம்ம ரட்சிக்கப்படும் போது, குடும்பமா நம்ம பரலோகத்துக்கு போகும்போது நம்மளுக்கு அதோட மகிழ்ச்சி எல்லாம் வருது. ஆண்டவர் இதுதான் கேட்கிறாரு. அதே மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். நோவா ஸ்டோரி வந்து எவிடன்ஸே இல்லாம, அவரு பயத்துல இல்லாம, தேவனோட பலத்தினால, விசுவாசத்தினால, கிருபனால, தயவனால எல்லாமே பெற்றுக்கொண்டு அதுல வாழ்ந்தாரு நோவா. தேவனுக்கு எதுவுமே இது கஷ்டம் இல்லை, எல்லாமே சுலபமா முடியும். தேவனை நம்பி இருக்கிறவங்க வந்து நம்ம நம்பிக்கையா வாழும் போது அவரோட விசுவாசத்துல தரித்திருக்கோம். விசுவாசத்துல தரித்திருக்கிறவங்க ஃபெயிலரியா ஆக மாட்டாங்க. நம்ம வந்து காட் கைண்ட் ஆஃப் ஃபேத்ல வாழ்றோம் ஸ்ட்ராங்கா.